என் அன்பு பிள்ளையே, எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை. காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான என் நம்பிக்கை நிலைகுலைந்து போகின்றது சாயப்பா. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றா. சரிதானா குழந்தையே? என்னிடம் இன்னும் நெருக்கமாக நீ வர வேண்டும் என்று விரும்புகின்றா. அதற்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர், அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழங்கத் தொடங்குகின்றனர். எந்த ஒரு அவதாரம் அல்லது என்னுடைய காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை. இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதில்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியில் நான் இருக்கின்றேன். எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே என்னுடைய உண்மையான பக்தராவார். இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் குழந்தையே. உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படைகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை சற்று முயன்று பாரேன். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே. பிறருக்கு பாவ புண்ணியம் பார்த்த நம்மை இன்று பாவமாக பார்த்து சிரிக்கின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே. வலிகள் மிகுந்த உன் வாழ்க்கையில் வழித்துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை சிறிது தனிமையில் விடுங்கள். ஆனால் தனியாகவே விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும். வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாகவோ அல்லது அநீதியாகவோ எதுவும் நடப்பதில்லை. எல்லாமே ஏதோ ஒரு காரணம் மற்றும் கர்மத்தின் அடிப்படையில் நடக்கின்றது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு நேசித்தால் நாம் ஒருபோதும் தண்டிக்கப்பட்டவராகவோ அல்லது பாதிக்கப்பட்டவராகவோ உணர மாட்டோம். ஆகவே இது ஒரு வகையான சுதந்திரமான மனநிலையாகும். பணமோ பொருளோ கொடுப்பது மட்டுமல்ல உதவி. யாருக்கேனும் ஆறுதல் தேவைப்படும் போது நீ சொல்லும் நல்ல வார்த்தைகளும் உதவித்தான் குழந்தையே. ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருதி கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி கிடைக்க பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள். வாழ்க்கை என்றால் வலிகள் உண்டு. வலிகள் இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும். உன்னை அவமானத்தால் எந்த அளவிற்கு உருக்குகின்றார்களோ அந்த அளவிற்கு நீ பிரகாசமாக மாறி நிலைத்து நிற்பாய். வைரத்தைப் போல மனதிற்கு பிடித்ததை செய்துவிட்டு மற்றவர்களை பாதிக்காத அளவிற்கு வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். வாழ்க்கை சிறக்கும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில் முடிகின்றது. தேவையான மௌனம் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வைக்கின்றது. மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகியே நிற்கின்றது. எந்த மிருகமும் அன்பை பெற்றுக்கொண்டு துரோகத்தை வெளிப்படுத்துவதில்லை. மனிதனைத் தவிர பிறர் மௌனத்திற்கு கனம் அதிகம். தன் மௌனத்திற்கு பலம் அதிகம். வாழ்வதற்கான செலவு மிக குறைவே. அடுத்தவனை போல் வாழ்வதற்கான செலவுதான் இங்கு அதிகமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையை நீ வாழ் குழந்தையே. அடுத்தவனின் வாழ்க்கையை நீ வாழாதே. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்ப்பேன் குழந்தையே. உனக்கு பிரச்சனை வருகின்ற அளவிற்கு எதுவுமே இருக்காது. எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் நினைவுகளும் அழகாக நிலை பெற்றுவிடும். நினைவுகள் அழகாக நிலைத்து விட்டால் செயல்களும் அழகாக உருவாகிவிடும். செயல்கள் அழகாக உருவாகிவிட்டால் பயன்களும் அழகாக விளைந்து வரும். அழகான எண்ணங்களோடு இந்த நாளை துவங்கிடுங்கள். நான் துணையிருப்பேன். நல்லதையே நினையுங்கள். நல்லதே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். என் தங்கமே, நான் உனக்குள் இருக்கும் போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை குழந்தையே. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்தெறி. அப்போது நீ என்னை வந்து சேர்வாய். ஆனந்தமாக இருப்பாய். நான் இருக்க பயம் என் குழந்தையே. கலங்காமல் இரு.
நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஏற்கனவே உறுதி செய்திருக்கின்றேன். அதை மறந்து நீ மறுபடியும் என்னிடமே வந்து அழுகின்றா. அழாதே குழந்தையே, உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு. உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரோடு எந்த உறவிற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ உன் கண்ணீரை துடைக்க அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. சந்தோஷமாக இரு குழந்தையே. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை பற்றிக்கொள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும். அதுவே உன்னை உயர்த்தும். எல்லாம் நன்மைக்கு. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்துக் கொண்டிரு. உனக்காக நான் இருக்கின்றேன். நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக தருவேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே. உன் தொழிலில் அதிக லாபத்தை பெறுவாய். என் வார்த்தைகளை நம்பு. நீ மறக்காமல் என்னுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறாய்? என் குழந்தையே, அதை என்னிடம் கொடுத்துவிடு. உன் இந்த நிலையை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வருகின்றது. எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இப்போது நான் என்ன செய்கிறேன் என்று பார். உனது வலிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் குழந்தையே. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். மனதில் நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதே. இறுதியில் உன்னை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் இன்றைய உலக நடைமுறை. தெளிவது கூட எளிதானது தான் குழந்தையே. மீண்டும் கலங்காமல் பார்த்துக் கொள்வது தான் கடினம். ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான். ஏக்கம் மட்டுமே கொண்ட சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான். சோம்பேறியாய் இருக்காதே. வாழ்க்கையில் பின்னடைவு தான் ஏற்படும். நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் கண்ணுக்கு புலப்படாதவைகள். ஆனால் முடியாதவற்றையும் நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவைகள் அவைகள். எல்லோருக்கும் ஒரு கணம் கெட்டவர்களாவது கோபம் வரும்போது, எல்லோருக்கும் ஒரு கணம் நல்லவர்களாவது மனம் மகிழ்ச்சி அடையும் போது. எந்த ஒரு கஷ்டமும் தன்னுடன் முடிந்து போக வேண்டும் என்று எண்ணும் நம் மனதில் எந்த ஒரு நன்மையும் நம்முடன் நின்று விடலாகாது என்பதையும் இருத்திக்கொள். ஒருவரின் திறமை என்பது மற்றவரை காயப்படுத்தி சிரிப்பது அல்ல. தன்னுடைய காயத்தை மறைத்துக் கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைப்பது தான் ஆகச்சிறந்த திறமை. என் தங்கமே, வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை. உயிர் உள்ளவரைத்தான் அன்பு பாசம் எல்லாம். பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே. வாழும் வரை சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவோம். நல்ல உள்ளங்களை உனதாக்கிக் கொள் குழந்தையே. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. வாழ்க்கை மிகவும் அழகானது. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் போன இவை மீண்டும் திரும்பாது. அதனால் தவிர்த்திடுங்கள் கோபத்தை, தவிர்த்திடுங்கள் சண்டையை. அன்பாக பேசுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், அன்பை பகிருங்கள். வாழ்க்கை உங்கள் வசப்படும். இறைவனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை கொள்ளாதே. நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அறிவை உன் செயலால் காட்டு. ஆணவம் உன் காலுக்கு அடியில் இருக்கட்டும். தன்னம்பிக்கையை மட்டும் தான்.
உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் குழந்தையே. நீ அடைவதெல்லாம் இறைவன் உனக்கு தரும் பரிசு, இழப்பதெல்லாம் நீ இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு. கலங்காதே. உன் குடும்பம் உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது. அவர்கள் உன்னிடம் கேள்வி கேட்கலாம், கோபப்படலாம். அதனால் அவர்கள் உன்மேல் வைத்திருக்கும் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் வீணாகாது குழந்தையே. அதை யாருக்காகவும் இழந்து போகாதே. இன்றிலிருந்து என்னுடைய சச்சரிதத்தை படிக்க ஆரம்பி. உன் கேள்விக்கான பதில் அனைத்தும் அதில் தான் உள்ளது குழந்தையே. இங்கு வாழ தெரியாதவர் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றனர். நேற்றைய இழப்புகளை கடந்துவிடு. நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்கிவிடு நம்பிக்கையுடன். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். புதிய உறவுகளை நம்பி வாழ்க்கை பாதையில் நெடுத்தொலைவு பயணம் செய்யாதே. நீ எனக்கு முக்கியம் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகவே இரு குழந்தையே. 1000 உறவுகள் இருந்தாலும் தனிமையே தன் பலம் என்று தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டு. நான் உனக்கு துணையிருப்பேன். பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. உன் மனம் சொல்வதை கேள். ஏனெனில் சொல்பவர்கள் மாறலாம், ஆனால் உன் மனம் மாறாது குழந்தையே. என் வைரமே, எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. வீணாக பயப்படாதே. உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன். அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உன் அப்பா என்றும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை என்றும் என் கருவறையில் சுமந்து நான் பாதுகாப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்போது தான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். பொறுமையாக காத்திரு. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.